டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்ட களத்திலிருந்து 30 வினாடிகளில் சோனம் வாங்சுவை வெளியேற்றியிருக்கிறது போலீஸ். அவர் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் 21வது நாளை இன்றைய இந்த உண்ணாவிரத போராட்டம் எட்டியிருந்த சூழலில் திடீரென டெல்லி போலீசார் ஜந்தர் மந்தருக்குள் நுழைந்து சோனம் வாங்சுவை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். விவரங்களோடு நமது சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். ராமகிருஷ்ணன், சோனம் வாங்சு டெல்லி போலீசாரால் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறாரு. இது உயர்நீதிமன்ற உத்தரவை நாங்கள் பின்பற்றோன்னு டெல்லி போலீஸ் சொல்லுது. இன்னொரு பக்கம் தீப்கேவ் தன்னுடைய காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி இருக்கிறாரு. இப்ப கள நிலவரம் எப்படி இருக்கு? அதாவது தலைநகர் டெல்லியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் கடந்த மாதம், அதாவது ஜூன் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து நாம் தற்போது நின்று கொண்டிருக்கின்ற இந்த ஜந்தர் மந்திர் என்ற இடத்துல தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட கொண்டிருந்தார் கல்வியாளர் சோனம் வான்சுக். அவர் திடீரென்று இன்றைக்கு தலைநகரில் டெல்லி போலீசார் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி இருக்கிறதான் காரணம். நீட் நுழைவுத் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு கல்வித்துறையில் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற குளறுபடிகளுக்கு காரணமாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்திதான் கல்வியாளரும் சமூக ஆதரவாளருமான சோனம் வான்சுக் கடந்த மாதம் 28ஆம் தேதியிலிருந்து தனது உண்ணாவிரத போராட்டத்தை இங்கு தொடங்கினார். அவரது போராட்டத்திற்கு ஆதரவு என்பது நாடு முழுவதும் பெருகிய வண்ணம் இருந்தன. மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு இருந்தது முதலில். தொடர்ந்து அரசியல் கட்சிகளும் தங்களது ஆதரவுகளை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். நேற்று முன்தினம் கூட ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இங்கு நேரடியாக வந்து தனது ஆதரவை தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அந்த கட்சியினுடைய MP ஆர் ராசா நேரில் வந்து இங்கு தனது ஆதரவை தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் தனது முழு ஆதரவை தெரிவிக்கும் என்று அவர் இங்கு தெரிவித்து சென்றிருக்கிறார். சோனம் வான்சுக்கு ஆதரவு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தாலும் தொடர்ந்து 21 நாளாக உண்ணாவிரதம் இருந்து வரும் அவரது உடல்நிலை என்பது நாளுக்கு நாள் மோசமாகி வருகிறது. அவரது பிளட் பிரஷர் என்பது அதிகமாகி கொண்டிருக்கிறது. இன்னும் தொடர் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருந்தால் அவரது உடல் நிலை என்பது இன்னும் மோசமாகிவிடும். அவரது நிலையை கருத்தில் கொண்டு உடனடியாக மருத்துவ உதவி செய்ய வேண்டும் என்று கோரிதான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு என்பது தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தாலும் தனது போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெறும் என்பதுதான் சோனம் வான்சுக்கினுடைய அந்த திட்டவட்டமான முடிவாக இருந்து கொண்டிருந்தது. இன்றைய தினம் 21 நாளாக தனது உண்ணாவிரத போராட்டத்தை இந்த இடத்தில் நடத்தி கொண்டிருந்தார் சோனம் வான்சுக். இன்று அதிகாலையில் சரியாக 3:30 மணி அளவில் தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற போலீசார் குழுவினர் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கூடியிருக்கிறார்கள். அங்கு கூடிய அவர்கள் உடனடியாக இங்கிருந்து புறப்பட்டு சோனம் வான்சுக் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அந்த ஜந்தர் மந்திர் பகுதிக்கு சென்று சுமார் 30லிருந்து ஒரு நிமிடத்திற்குள் 30 நொடியிலிருந்து ஒரு நிமிடத்திற்குள் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்த போலீசார் காலை சரியாக 6:30 மணிக்கு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இங்கு உண்ணாவிரத போராட்டத்தில் 21 நாளாக இருந்து கொண்டிருக்கின்ற சோனம் வான்சுக்கை உடனடியாக அவர்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். சரியாக 30 வினாடிக்குள் சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு வந்து ஒரே அடியாக இங்கிருந்து அவரை அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். வருவதற்கு முன்பு இந்த ஸ்டேஜ் முழுவதுமாக வெள்ளை துணிகளால் மூடியிருக்கிறார்கள். யாரும் பார்த்துவிடக்கூடாது, போராட்டம் என்பது அதிகரித்து விடக்கூடாது, இங்கிருக்கின்ற போராட்டக்காரர்கள் அதை சூழ்ந்து கொண்டு போலீசாரை தடுக்கும் வண்ணத்தில் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் தான் போலீசார் இதை செய்திருக்கிறார்கள். இந்த சோனம் வான்சுக்கை கைது செய்ததற்கு தொடர்ந்து மாணவர்கள் மட்டுமல்லாமல் இளைஞர்கள் இந்த பகுதியில் ஏராளமானவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கார்த்திக், இன்னைக்கு காலையில் என்ன நடந்தது? இன்னைக்கு காலையில் எல்லாமே சுமூகமாக தான் போச்சு. ஆனால் வந்து ஒரு 6:30 மணி அளவில் வந்து போலீஸார் ஒரு 500 பேர் இருப்பாங்க. மொத்தமாக இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு வலுக்கட்டாயமாக வந்து ஒரு வெள்ளை கலர் போர்வையை போட்டு எதுவுமே நாங்கள் கேப்சர் பண்ண முடியாத மாதிரி பண்ணி சோனம் வாங்சுக்கை வந்து வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போனாங்க. எதுக்கு தூக்கிட்டு போனாங்க, என்ன ஏதுன்னு யாருக்குமே சொல்லலை. உள்ளே இருந்த எங்களோட வாலண்டியர்ஸ் எல்லாத்தையும் அடித்து அந்த பக்கம் வெளியில் தள்ளி தான் வந்து வலுக்கட்டாயமாக தான் கூட்டிகிட்டு போனாங்க. எங்கள் யாருக்குமே என்ன நடந்ததுன்னு தெரியல ஆரம்ப கட்டத்தில். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு தான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. போலீஸார் இந்த மாதிரி பண்ணது வந்து இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்குதுங்க. ஸோ 21வது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மத்திய அரசு
இதுவரைக்கும் சோனம் வாங்சுக் கிட்டேயோ இல்லை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற மற்ற நிர்வாகிகள்கிட்டயோ ஏதாவது பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்களா? இல்லை, இது வரைக்குமே வந்து ஒரு பேச்சுவார்த்தைங்கிற அந்த ஒரு வாசமே அவங்க கிட்ட இருந்து இல்லை. ஸோ இன்றைக்குமே வந்து இங்கே நாங்கள் இதை எப்படி பார்க்குறோன்னா, இவரை சோனம் வாங்சுக்கை வந்து இந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்திட்டோம்னா போராட்டம் குறைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட கணிப்பாக இருந்திருக்கு. எதுக்காக அப்புறப்படுத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க? 21 நாளாக தொடர்ந்து உண்ணாவிரத்தில் இருக்கிறாரு. பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை மத்திய அரசு. நாளாரண கேஸ் இதில் பார்லிமெண்ட் இப்போ 20ஆம் தேதி வந்து நம்ம ஒரு மார்ச் டுவர்ட்ஸ் பாராளுமன்றத்தை நோக்கி ஒரு நடைப்பயணம் வந்து ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதை வந்து ஏதோ ஒரு வகையில் குலைக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஒரு நோக்கமாக இருக்குது. ரெண்டாவது, ஏன் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரல அப்படின்னா வந்து அதுதான் வந்து பாஜக அரசாங்கத்தோட ஒரு ஒரு வழிமுறையாகவே இருக்குது. எந்த விதமான ஜனநாயக போராட்டங்களுக்கும் அவங்க செவிசாய்க்கிறது இல்லை. அது விவசாய போராட்டத்துலேயும் நம்ம பார்த்தோம். அதே நீட்சியாக தான் வந்து இந்த போராட்டத்துலேயும் அவங்க பேச்சுவார்த்தைக்கு எந்த இடத்துலையுமே தயாராக இல்லை. ஸோ இதை தொடர்ந்து அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகிறது? அதாவது ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கு. அவரது உடல்நிலையை கருத்தில் கொள்ள வேண்டும், அவருக்கு மருத்துவ உதவிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு போலீஸார் வந்து அவரை கைது பண்ணல, அப்புறப்படுத்தி மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. அவரது உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிட்டு இருக்கிறது அப்படின்றத கருத்தில் கொண்டு தான் நாங்கள் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறோம் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கிறாங்க. அது அவங்க கோர்ட் ஆர்டர் படி வந்தாங்கன்னா அவங்க ஒழுங்காக பகலில் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்துருக்கலாம். அவங்க திருட மாதிரி வந்துட்டு இப்படி எல்லாத்தையும் மூடி மறைச்சி எல்லாத்தையும் அடித்து போட்டுட்டு இப்படி தூக்கிட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. தூக்கிட்டு போகணும் அவசியம் கிடையாது. அது இந்த காலையில் ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கலாம். இன்னும் 2 மணி நேரத்தில் எல்லாம் நீங்கள் போகாட்டி லத்தி சார்ஜ் பண்ண போகிறோம் இது அதுன்னு சொல்லிட்டு இங்கே ஏகப்பட்ட ஒரு பரபரப்பான சூழ்நிலை உருவாக்கி விட்டு இவங்க இன்றைக்கி ஃபுல்லாக களைச்சி விட ட்ரை பண்ணாங்க. அது பேக் ஃபயர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது என்ன நடக்கும்னு தெரில. பட் இவங்க எல்லாம் அபிஜித் தீப்கேவும் சரி அஷ்டோஸும் சரி மேலேருந்து ஏறி குச்சி தான் வந்தாங்க. ஃபுல்லாக பேரிகேட் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் வெளியே மட்டும் போக வச்சுட்டு உள்ளே யாரும் வர முடியாத மாதிரி அவங்களே ஏறி குச்சி தான் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் போராட்டம் கண்டினியூஸாக தொடர்ந்து தான் இருக்கோம். அரெஸ்ட் பண்ணாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நாங்கள் எங்கள் போராட்டத்தை எங்களால் முடிஞ்ச ஒரு பீஸ்ஃபுல் மெத்தடில் நாங்கள் கன்டினியூ பண்ணிகிட்டே தான் இருப்போம். எங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் அட்லீஸ்ட் பேச்சுவார்த்தாச்சுக்கு வரணும். இந்த மாதிரி பேசாமல் இந்த ரவுடிசம் பண்ணுறது இதுதான் நம்ம நாட்டில் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அது நம்ம பட்டி தொட்டியிலேருந்து இந்த டெல்லி வரைக்கும் ஒரே சூழ்நிலை தான், ஒரே வழிமுறை தான். ஸோ தொடர்ந்து வந்து மாணவர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் மத்தியில் இந்த போராட்டத்திற்கு ஒரு ஆதரவு இருந்து வந்தாலும் இப்போ அரசியல் கட்சிகள் வந்து இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் வந்து ராசா வந்து திமுகவினுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறாரு. இவரை வந்து அப்புறப்படுத்தியதுக்கு பிறகு மாணவர்கள் இளைஞர்கள் இங்கே வந்து அதிகமாக போராட்டத்தில் வர்றாங்களா? அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இந்த போராட்டம் என்பது முடிவுக்கு கொண்டு வரப்படுமா இவரை வந்து இங்கிருந்து அழைத்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதுனால? இல்லை, இளைஞர்கள் மத்தியில் இப்போ என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, இளைஞர்களுக்கு வந்து மேலும் மேலும் கோவத்தை தான் இது வந்து அதிகப்படுத்தியிருக்கு. இன்றைக்கி காலையில் வந்து போலீஸோட நடவடிக்கை வந்து மிகவும் ஒரு மோசமான ஒரு ரவுடி கும்பல் மாதிரி தான் அவங்க நடந்துக்கிட்டாங்க. சோனம் வாங்சுக்கை எந்த ஒரு அறிவுறுத்தலும் இல்லாமல் தூக்கிட்டு போனோன்னே இளைஞர்கள் எல்லாம் கோஷம் போட்டுட்டு நின்றுட்டு இருந்தவங்க மேலே வந்து தள்ளி விடுறதும் அவங்க மேலே வந்து ஒரு வன்முறை ஏவுற மாதிரியும் வந்து ஆரம்பித்தாங்க. ஆனால் இளைஞர்கள் மறுபடியுமே வந்து ஒரு அமைதியான முறையில் மறுபடியும் எல்லாருமே அந்த இடத்துல அமர்ந்துட்டனால அவங்களால வந்து எந்த நடவடிக்கையுமே மேற்கொண்டு எடுக்க முடியல. ஸோ அதுதான் வந்து விஷயம். சோனம் வாங்சுக்கினுடைய உடல்நிலை என்பது மிகவும் மோசமாய் கொண்டிருப்பதால் அதனை கருத்தில் கொண்டு டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கையை போலீசார் எடுத்திருப்பதாக அவர்கள் தரப்பு தெரிவித்திருந்தாலும் தொடர்ந்து தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி சோனம் வாங்சுக் தனது உண்ணாவிரத போராட்டத்தை அமைதியான முறையில் தான் நடத்தி கொண்டிருந்தார். வேண்டுமென்றே நாளை மறுநாள் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க இருக்கின்ற சூழ்நிலையில் அன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய பேரணிக்கு இவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதை சீர்குலைக்கும் வகையில் தான் இன்றைய தினம் டெல்லி போலீசார் அவரை இங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கின்ற போராட்டக்காரர்கள் அவரை அப்புறப்படுத்தி இருந்தாலும் எங்களது போராட்டம் என்பது உறுதியானது, தொடர்ந்து போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுவோம் என்பதுதான் அவர்களது உறுதியான முடிவாக இருக்கிறது. நிச்சயமாக விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். நீச்சுக்கு எதிராக குளறுபடிகளுக்கு எதிராக தொடர்ந்து வந்த போராட்டம் தற்போது ஜந்தர் மந்தரையை பரபரப்பாக செய்திருக்கிறது. அந்த நேரலை நிலவரங்களை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.